வணக்கம் மக்களே, இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால தான் போட முடியல. இப்போதான் நம்ம ஃப்ரீயானேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை எக்ஸ் தான் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான பீப்புள் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எந்த ஹார்ட் பிரச்சனையும் கிடையாது, கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, நீங்கள் 3 to 4 எக்ஸ் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். எது நீங்கள் ஜிம் போறீங்க அப்படின்னா 6 எக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நான் யோகோட சேர்த்து சொல்கிறேன், வேறு ஒயிட்டை மட்டும் சொல்லலை. நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ் அதிகப்படுத்தும் போது உங்கள் பாடிக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலியமா. அதனால் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 6 எக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 8, 9 எக்ஸ் வரைக்குமே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. பட் இந்த பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, சில பேருக்கு வரலாம். அதனால் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி எக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸ்ன்றது ஒரு மல்டி விட்டமின் டென்ஸான ஃபுட்டு. அதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வேறு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு பாடிக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மியான காசுலையும் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் எக்ஸ் எடுத்துக்கலாம். பட் நோட்டீஸ் பண்ணிட்டு எடுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருதா வரலையா அப்படின்னு. ஸோ எக்ஸ் எடுக்கிறனால மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாத வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.